ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு பவானி தங்கவேல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் ரைஸ் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதுக்கு சிம்பிளாக வந்து அப்பளம் மட்டுமே போதும், வத்தல் மட்டுமே போதும். சூப்பராக வந்து கிட்ஸு சாப்பிட்டு வந்துடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் போய் பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி ஜித்துக்கு லன்ச் பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுட்டு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க நம்ம கிட்ஸு. நீங்களும் ஒன் டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெண்டைக்காய் ரைஸ் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, அப்புறம் 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 பல் பூண்டு. இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா வேக போட போகிறேன். வெந்ததுக்கப்புறம் என்னென்ன எப்படிலாம் வந்து செய்யலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வீடியோவில் போயிடலாம் வாங்க. இப்போ பற்ற வச்சு விட்டாச்சு. தக்காளி லேசாக வெந்து வந்தோடனே அந்த தோலெலாம் நம்ம பிச்சுட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து ஆயில் ஊற்றியாச்சு. நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆயிலில் வந்து வேகட்டும். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். அப்புறம் தக்காளி வேக வச்சோம் இல்லையா, நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ தோலெல்லாம் பிச்சிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகாலாம் வேக வச்சோம் இல்லையா, அதை அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி தோலெல்லாம் பிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், இதுக்கு இந்த காய்க்கு ஏற்ற உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 or 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ நம்ம வறுத்து எடுத்ததை ஒரு தட்டில் வந்து மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா பேஸ்ட் டைப்பில் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போது இது வந்து என்ன செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதே ஒரு இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காய் வறுத்தோம் இல்லையா, அந்த ஆயிலும் இருந்தது. 1 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்து தாளிப்புக்கு. கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதக்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஊற்றிடலாம். இப்போது நல்லா கொதித்து இது நல்லா வற்றி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இன்னும் ஒரு 2 or 3 minutes நம்ம வந்து கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் இது போல் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, தெரியுதுங்களா? நல்லா கொதித்து எண்ணெய் தெரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரைஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபுல்லாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா வெண்டைக்காய் வந்து சேர்த்துட்டு லேசாக ஒரு பெரட்டிட்டு அவ்வளோதான். இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரைஸ் ரெடி. இந்த பாருங்கள், அவ்வளோதாங்க. டேஸ்ட்டாக நம்ம கிட்ஸை சாப்பிட வைக்கணும்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணாவாம். சூப்பரான அருமையான வெண்டைக்காய் ரைஸு ரெடிங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம்.
சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆயிட்டு. இதுதான் இன்னைக்கு ஜித்துக்கு வெண்டைக்காய் ஃப்ரை ரைஸ் ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இதுதான் இன்றைக்கி லன்ச் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.